ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட பெய்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடிட்டிங் அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு எடிட் பண்ணி தருவேன். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் என்னோட இன்ஸ்டா பயோவில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுன்றவங்க அங்கே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவைன்னா பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டும் ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் பை டெக்ஸானஸ்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே செகண்டாக மீடியன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைட் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பீட் மார்க் கிட்ட வரும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இமேஜை கிராப் பண்ண கீழே உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் இருக்கும். அந்த ஃபோட்டோ கட் ஆயிரும். இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா பீட் மார்க்லையும் ஒரு ஃபோட்டோஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் 3 ஃபோட்டோக்கு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 8.17 செகண்டில் இருக்க ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் பெரிய லென்த்தாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு டோட்டலாக 3 ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு சேம் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த செகண்ட் எஃபெக்ட்டை எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோவுக்கு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோவுக்கு பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்து ஒரு ஃபோட்டோ ஸோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு சேம் அதே மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த தேர்ட் எஃபெக்ட்டை தேர்ட் ஃபோட்டோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பேஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ விட்டுருப்போம். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டோட்டலாக எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துங்க, பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இதில் உங்களுக்கு மேலே 2 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக மேலே லெஃப்ட் சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே உள்ள லேயரையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே காப்பி 2 லேயர்ஸ்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க, பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள லேயரை கிளிக் பண்ணிட்டு எங்கள் வீடியோ சைடில் வச்சு நேரம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.